ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு குரு ராகுவை குறித்து சிறப்பு பதிவு. மிதுன லக்னத்திற்கு நம்ம லக்னத்தில் குரு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு ஜூன் 14ஆம் தேதி மாறுகிறார். அப்போ ஏற்கனவே கும்பராசியில் நமக்கு 9ஆம் வீட்டில் ராகுவானவர் ஏற்கனவே குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்போ ராகு நட்சத்திரத்தில் குருவும் குரு நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பகிர்வு, இந்த நட்சத்திர பரிவர்த்தனை, இந்த சார மாற்றம் என்பது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இதற்கான பலன்களை பார்க்க இருக்கோம். 1ஆம் இடம் 9ஆம் இடம் அருமையான ஸ்தானம். லக்னம் அப்படின்னாலே நம்ம சுய பலம், எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு மன திருப்தி. நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், நல்ல பலமாக இருக்கேன், நல்ல சுய சிந்தனை அறிவோட ஒரு மன திருப்தியோடு இருக்கேன்னு சொல்கிறது தான் லக்னபாவம். அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படின்றதில் இப்போ ராகு இருக்கிறது பாக்கியம்னு சொல்லக்கூடியது. நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டம், தந்தை, பூர்வீகம் மற்றும் இடமாறுதல்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டு படிப்புகள், மேற்கல்வி, ட்ரஸ்ட்டு, கோவில் சார்ந்த நிகழ்வுகள், தலைமை பொறுப்புகள், நீதித்துறை, சட்டத்துறை, இதெல்லாமே இருந்தாலும் ஃபைனான்ஸும் குரு தான் இருந்தாலும் இந்த 1ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறதுல நமக்கு என்னென்னா அகம் சார்ந்த பாவங்கள்னு பேர். புறம் சார்ந்த பாவங்கள் என்பது பொருளாதாரம் சார்ந்தது. அகம் சார்ந்த பாவங்கள் என்பது உறவுகளும் மனமும் சார்ந்தது, ஆரோக்கியம் சார்ந்தது மற்றும் கலைகள், தெய்வீகம், மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தா அப்படின்ற ஒரு போஸ்டில் இருக்காங்க அப்படின்னா அது 9ஆம் இடம். அதே மாதிரி ஒரு அறக்கட்டளை நடத்துகிறோம் அப்படின்னா அது 9ஆம் இடம். ஒரு நீதி சார்ந்த ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறோம் அல்லது ஒரு சொல்லித்தர்றதுக்கு ஒரு போதனா மார்க்கமாக ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறோம் அல்லது சில பேர் பார்த்திங்கன்னா மத ரீதியாக பயிற்சி பட்டறைகள் நடத்துவாங்க, அதுவும் 9ஆம் இடம் சொல்லித்தர்றது. இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன் லைன் எல்லாம் இதில் சம்மந்தப்படும். இப்போ நீங்கள் ஒரு மூளை உழைப்புங்கிறது என்ன அப்படின்னா கன்சல்ட்டிங்னு பேர். அது மாதிரி நீங்கள் சம்பளம் வாங்குகிற வேலையில் இருந்தாலும் கூட இது மாதிரியான கன்சல்ட்டிங் ஜாபை நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஒரு டிசைனிங் பண்ணுறது, இதெல்லாமே 1-9 அடங்கும். தந்தை வழி உறவுகள், பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிறது, பாரம்பரிய கௌரவத்தை அனுபவிக்கிறது, பெரிய மனிதர்கள் தொடர்பை உருவாக்கி கொள்வது, தெய்வ அனுக்கிரகம் பெறுவது, ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணி அதில் சித்தி உண்டாகிறது, இத்தனையும் இருக்குது. இவ்வளவு நல்ல பாவங்களில் இந்த குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்வது என்பது எப்போ நமக்கு இது மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு குருவினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ, ராகுவினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அது பூஸ்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், நம்ம நிறைய கோடிக்கணக்கான பேர் நம்ம மிதுன லக்னத்தில் இருப்பீங்க. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகப்படி, நாம் பிறந்த நேரப்படி, அப்போ ஜாதகம் கணிக்கும் பார்க்கும்போது பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் இந்த குரு என்பவர் நமக்கு என்ன பாவங்களை இயக்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார், ராகு என்பவர் என்ன பாவங்களை இயக்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். இந்த 2 கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த திசாபுத்தி நடக்கும்போது அந்த பாவங்கள் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருவேளை 1ஆம் இடம் 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் போன்ற ஒற்றைப்படை பாவங்கள் என்று சொல்லக்கூடிய அகம் சார்ந்த பாவங்க தொடர்புகளில் நம்ம ஜாதகத்தில் இந்த 2 கிரகமும் பெற்றிருந்தால் இப்போ நான் சொன்னபடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், புகழ் நல்லாயிருக்கும், பெரிய மனிதர்கள் சந்திப்பு மற்றும் உறவுகள், திருமணம், குழந்தை பேரு அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த பணிகளெல்லாம் மேன்மேலும் மெருகேறும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் யாரோ ஒரு கிரகம் 2, 6, 10 தொடர்பில் இருக்குன்னு வைங்க.
2ஆம் இடம் என்பது கையிருப்பு பணம், 6ஆம் இடம் என்பது நம்ம பார்க்குற வேலை, 10ஆம் இடம் என்பது சொந்த தொழில். இந்த கனெக்டிவிட்டியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலும் திடீரென்று நம்மளுடைய சுயமுயற்சியின் மூலம் பணம் சேர்க்கையும் உண்டாகும். அதில் சந்தேகம் இல்லை. ஒரு சிலருக்கு படிப்பு காரியங்களுக்கு இந்த 5, 9 இப்படி செய்கிறவங்களுக்கு மேல் படிப்புகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் யாருக்காவது குருவோ ராகுவோ இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில் இருந்தால் அப்போ நம்ம சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட சிக்கல்? இப்போ யார்கிட்டையாவது போய் புதுசாக நம்ம நம்பிக்கையின் பேரில் பழகுவோம், அதில் ஏமாற்றங்கள். அதே மாதிரி ஒரு படிப்பை எடுத்துக்கிட்டு அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் பிரேக் ஆகிறது. இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை கூட இணக்கமாக இல்லாமல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது, பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் நெகட்டிவாக போகிறது, இதுவும் அதில் இருக்குது. ஒரு பிரயாணம், ஒரு நீண்ட தூர பிரயாணம் அல்லது வெளிநாடு வெளியூர் பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வெளிநாடு சார்ந்து ஒரு விஷயத்தை போடலான்னு திட்டமிட்டு அதில் பெருத்த நஷ்டமாக்குறது. அதே போல தான் லக்னத்துக்கும் பாதிக்கும். இந்த லக்னம் எப்படி பாதிக்கும் அப்படின்னா, நம்பக்கூடாத நம்பி ஏமாந்தாலும் பாதிக்கும். உறவுகளில் அதிருப்தி மனப்பான்மையினால் உறவுகள் பிரிஞ்சு போகிறதுனால பாதிக்கிறதும் உண்டு. அப்போ இந்த 8, 12 அப்படிங்கிறது நம்ம பாவ ரீதியாக, இந்த உபநட்சத்திர ரீதியாக நம்ம ஜாதகத்தை கணித்து பார்த்துக்கிட்டது தான் நல்லது. அதை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோச்சாரத்தை என்னுடைய பதிவுகளை பார்க்க உங்களுக்கு கான்க்ரீட்டாக தெரியும். அதன்படி தான் நமக்கு திசா புத்தியில் பலன்களே நடக்குது. அதனால் நம்ம மேலோட்டமாக பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பேசிக்கிறது பெருசாக பேசிக்கலாம். ஆனால் உண்மையிலே ரிசல்ட் என்ன, எந்த விஷயத்துக்கு என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜோதிடம். அதாவது நீங்கள் படிக்க பார்க்க இந்த 12 பாவங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. இந்த 1, 9 அகம் சார்ந்த பாவங்கள், இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் 3, 5, 7, 11 ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை பாவங்கள். அதே போல் தான் 2, 4, 6, 10, 12 இது புறம் சார்ந்த பாவங்கள். 6 ராசி அகம் சார்ந்தது, 6 ராசி புறம் சார்ந்தது. இதை நாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 8, 12 அப்படிங்கிறது நல்லது, அகம் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லதில்லை, புறம் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லதில்லை. அப்போ இந்த 8, 12 தொடர்பு கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒரு கிரகமாக வந்து தான் தீரும். அந்த வகையில் இந்த குரு ராகு வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த கோச்சாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் இடம் 9ஆம் இடத்துல நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துதா பிரச்சனை இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அப்படி 8, 12 பாவம் 2 கிரகமுமே இல்லை அப்படின்னா உங்களுடைய புகழ் இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு வளர்ச்சி அடையும். எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நடக்கும். அதாவது பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்றது, தெய்வ அனுக்கிரகம் வாங்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, அத்தனையும் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.